வணக்கம். நீங்க ஒரு Salesforce அட்மின் அல்லது ஆப் பில்டரா இருந்தா, உங்ககிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு டூல் கிட் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, ஃபீல்டு கைப்ஸோட உலகம் தான் அது. இத சும்மா இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு லெகோ செங்கல் மாதிரி. ஒரு உறுதியான, நல்ல வேலை செய்யற அமைப்பை உருவாக்கணும்னா, எந்த இடத்துக்கு எந்த மாதிரி செங்கல் தேவையோ அதை சரியா பொருத்தணும் இல்லையா? சரி, நம்மளோட இந்த பயணத்தை 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு ப்ரோ மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தேவையான நுணுக்கங்கள் வரைக்கும் நாம போக போறோம். ஓகே, வாங்க உள்ள போலாம். முதல்ல நாம வேலை செய்ய போற அந்த 2 முக்கியமான அடித்தளங்களை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ், இன்னொன்னு கஸ்டம் ஃபீல்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபீல்டுங்கிறது Salesforce நமக்காக கொடுத்திருக்கிறது. உதாரணத்துக்கு அக்கவுண்ட் நேம் இல்லனா கான்டாக்ட் இமெயில். இதை நாம மாத்த முடியாது. ஆனா கஸ்டம் ஃபீல்ட் அப்படி இல்ல. அது நம்ம பிசினஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி நாமளே உருவாக்கிக்கிறது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் ஐடின்னு ஒரு ஃபீல்டு தேவைப்படலாம். ஆனா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டைப்னு ஒரு ஃபீல்டு தேவைப்படும். இதுதாங்க கஸ்டம் ஃபீல்டோட பவர். இப்போ நம்ம டூல் கிட்ல இருக்கிற நாம தினம் தினம் பயன்படுத்த போற கருவிகளை பத்தி பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் நம்ம டேட்டாவோட இதயமே. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஃபீல்டுங்க தான் நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு அஸ்திவாரம். ஒரு கஸ்டமர் பத்தின சின்ன குறிப்புல இருந்து ஒரு சேல்ஸோட மதிப்பு, அது முடியிற தேதி வரையும் எல்லாத்தையும் இதுதான் ஹேண்டில் பண்ணுது. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்களேன். அதோட பண மதிப்பை சேமிக்க கரன்சி ஃபீல்டு தான் சரி. அதுவே கஸ்டமர் எத்தனை பொருள் வாங்குறாங்கன்னு தெரியணுமா? அதுக்கு நம்பர் ஃபீல்டு. அவங்களுக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட் எவ்வளோ? அதுக்கு பர்சன் ஃபீல்டு. பாத்தீங்களா, ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபீல்டு இருக்கு. ஒரு டீல முடிக்கிறதுக்கான கடைசி தேதி வேணும்னா சிம்பிளா டேட் ஃபீல்டு போதும். ஆனா கஸ்டமர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அது எந்த தேதியில கரெக்டா எந்த நேரத்துல நடக்குதுன்னு குறிக்கணும்னா நீங்க இன்னும் துல்லியமான டேட்/டைம் ஃபீல்டுக்கு தான் போகணும். சரி, இதுவரைக்கும் டேட்டாவை சும்மா சேமிக்கிற ஃபீல்ட்ஸை பார்த்தோம். இப்போ நமக்காக சில வேலைகளை செய்யற யூசர்களுக்கு கரெக்டா வழிகாட்டுற சில ஸ்மார்ட்டான ஃபீல்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃபார்முலா ஃபீல்டு. ஆட்டோமேஷன்ல இது ஒரு மேஜிக் டூல்னே சொல்லலாம். இதுல நீங்க எந்த டேட்டாவையும் டைப் பண்ண தேவையில்லை. ஒரு ரெக்கார்டை நீங்க எப்போ ஓபன் பண்ணி பார்த்தாலும் இது ஆட்டோமேட்டிக்கா கணக்கு போட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டும். இதோட பவர் என்னன்னா, இது சிம்பிள் கணக்கோட நிக்காது. ஒரு சேல்ஸோட வேல்யூ அண்ட் ஸ்டேட்டஸை வச்சு கமிஷன் தொகையை ஆட்டோமேட்டிக்கா கணக்கு போடுறதுல இருந்து ஒரு கான்டாக்டோட முழு அட்ரஸையும் அது சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியில காட்டுற வரைக்கும் எவ்வளோ சிக்கலான வேலையும் இது அசால்ட்டா செய்யும். உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பக்காவா வரணும்னா டேட்டா ரொம்ப சுத்தமா இருக்கணும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் வெப்சைட்னு டைப் பண்ணுவாரு, இன்னொருத்தர் வெப்னு டைப் பண்ணுவாரு. இதனால ரிப்போர்ட்ல குழப்பம் வரும். ஆனா பிக் லிஸ்ட் இருந்தா எல்லாரும் நாம கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல இருந்து ஒன்ன செலக்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால டேட்டா எப்பவும் கன்சிஸ்டன்டா இருக்கும். இதுவரைக்கும் நாம ஒரு ரெக்கார்டுக்குள்ள இருக்கிற டேட்டாவை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போதான் நாம சேல்ஸ்ஃபோர்ஸோட உண்மையான பவர்க்குள்ளேயே நுழைய போறோம். அதாவது அழகழக டேட்டா டேபிள்ஸை எப்படி ஒன்னோட ஒன்னு இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப டைட்டான பந்தம். ஒரு பேரண்ட் சைல்டு மாதிரி. ஒரு எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் தான் மாஸ்டர்னா, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செலவும் டீட்டெயில். அந்த ரிப்போர்ட் இல்லாம அந்த செலவுகளுக்கு அர்த்தமே இல்ல. நீங்க மாஸ்டர் ரெக்கார்டை டெலீட் பண்ணா அது கூடவே எல்லா டீட்டெயில் ரெக்கார்டும் டெலீட் ஆயிடும். அவ்வளவுதான். இந்த உறவை உருவாக்குறதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதனால நமக்கு ஒரு ஸ்பெஷல் சூப்பர் பவர் கிடைக்க போகுது. ஆமா, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்காக ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு டைப்பை அன்லாக் பண்ணுது. இதோ அந்த சூப்பர் பவர், ரோல் அப் சம்மரி ஃபீல்டு. இது என்ன பண்ணுனா, மாஸ்டர் ரெக்கார்ட்ல இருந்துகிட்டே அதுக்கு கீழே இருக்கிற எல்லா டீட்டெயில் ரெக்கார்ட்ஸையும் எண்ணி சொல்லும். இல்லனா அதுல இருக்கிற ஒரு ஃபீல்டோட மொத்த மதிப்பை கூட்டி சொல்லும். உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டோட மொத்த செலவு எவ்வளோன்னு இது நொடியில கணக்கு போட்டு சொல்லிடும். மாஸ்டர் டீட்டெயில் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட் சைல்டு பந்தன்னா, லுக்அப் ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. அது ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன் மாதிரி. ஒரு அக்கவுண்ட் கூட இணைஞ்சிருக்கலாம், ஆனா அது கட்டாயம் இல்ல. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஒரு உறவு. சரி, இப்போ நீங்க உங்க சிஸ்டமை சூப்பரா கட்டிட்டீங்க. ஆனா அப்பப்போ சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போதான் ஒரு அட்மினா நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ஃபீல்டை டெலீட் பண்றதுனா அது ஸ்கிரீன்ல இருந்து மறையறது மட்டும் இல்ல, அதோட சம்பந்தப்பட்ட பல வருஷ ஹிஸ்டரி டேட்டாவையும் நம்ம நிரந்தரமா அழிக்கிறோம்னு அர்த்தம். அந்த டேட்டா திரும்ப வரவே வராது. அதனால அந்த delete பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி வேர் இஸ் திஸ் யூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த ஃபீல்டை நம்பி ஏதாவது ரிப்போர்ட், ஃபார்முலா இல்லனா ஆட்டோமேஷன் ஓடுதான்னு கண்டிப்பா செக் பண்ணணும். இல்லைனா சம்பந்தமே இல்லாத இடத்துல உங்க சிஸ்டம் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு.
பாருங்க, சரியான ஃபீல்டு டைப்பை செலக்ட் பண்றதுங்கிறது ஒரு டெக்னிக்கல் முடிவு மட்டும் இல்ல. அது உங்க கம்பெனியோட டேட்டாவோட நம்பகத்தன்மையும் அதோட எதிர்கால மதிப்பையும் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான பிசினஸ் முடிவு. சரியான கருவிகளை வச்சு ஒரு வலுவான அடித்தளத்துல கட்டுற சிஸ்டம் தான் பல வருஷத்துக்கு நிலைச்சு நிக்கும், வளரும், உங்களுக்கு உண்மையான பவரை கொடுக்கும்.